அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம், அதுவும் ஒரு ஹாலிவுட் படத்தோட விமர்சனம். அதுவும் கடந்த வாரம் வெளிவந்து வசூலில் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கிற, உலகளாவிய வசூலில் சக்கப்போடு போட்டு இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 400 கோடி வசூல் செய்திருக்கிற ஒரு படம் தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படிங்கிற அந்த படம். உண்மையாகவே ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் வந்து நம்ம எவ்வளவோ ஸ்பைடர்மேன் படங்களை பார்த்துருப்போம். இதில் வந்து மார்வல் காமிக்ஸ் அதுலேருந்து தான் உருவானது ஸ்பைடர்மேன் கதைகள் எல்லாம். இந்த காமிக்ஸ்லேருந்து பீட்டர் பார்க்கர் வந்து அருமையாக நடிச்சிருக்காரு இதில் ஸ்பைடர்மேனாக. அவர் அதாவது இந்த மாதிரி ஹாலிவுட் படங்களில் வந்து இந்த முகபாவங்கள் இதெல்லாம் வந்து இந்த உணர்ச்சிகளை வந்து நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு இந்தியன் மாதிரியே சில இடங்களில் தோற்றமளிக்கிறார் பீட்டர் பார்க்கர். அதுக்காக வந்து இந்த படத்தோட ஹீரோ பீட்டர் பார்க்கர், இந்த படத்தோட இயக்குனர் எல்லாரையுமே வந்து பாராட்டலாம். டஸ்டின் டேனியல் கிரட்டான் அவரையும் பாராட்டலாம். இந்த படத்தை வந்து இந்தியாவில் சோனி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட் இந்தியாவில் வந்து வெளியிட்டிருக்குது. அதுவும் ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு இப்படி 5-6 மொழிகளில் வெளியிட்டிருக்குது இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவை. உண்மையாகவே பிராண்ட் நியூ டேங்கிறத விட ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூயார்க் டே. ஆமாங்க, இந்த படத்தில் வந்து ஸ்பைடர்மேனுக்கு நியூயார்க்குக்கு வர்ற, அதாவது அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க்குக்கு வர்ற கெட்டதுகளை ஒழித்து கட்டுற ஒரு ஆஃப் த ரெக்கார்டு வேலை. நியூயார்க் போலீஸில் சில அதிகாரிகள் ஸ்பைடர்மேன்ட்டு அந்த அதிகாரத்தை வழங்கியிருக்கிறாங்க. தன்னுடைய சூப்பர் பவரை வச்சு சூப்பர் ஹீரோவான ஸ்பைடர்மேன் நியூயார்க்குக்கு வர்ற கெடுதிகளை எப்படி தவிடு பொடியாக்குகிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்பைடர்மேனோட மூச்சடைக்க வைக்கிற சாகசங்களை அடிப்படையாக கொண்ட படம்னாலும், இன்னொரு பக்கம் ஸ்பைடர்மேன் மூச்சடைச்சு போய் வியந்து போய் தான் கூட இருந்தவங்கலாம் லைஃப்பில் வந்து தன்னை விட பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டாங்க, ஆனால் நாம் இன்னமும் இந்த கலைக்கு கலை தாவறது மாதிரி இப்படி பில்டிங் தாவிட்டு திரிகிறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணுவார். அதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் நியூயார்க் மாதிரி நகரங்களை நம்மளை விட்டால் யாரால் கவர்ந்து பண்ண முடியும்னு தன்னை வந்து தனக்குள்ளாரையே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சவாலான வேலைகளை எதிர்கொள்கிறது தான் ஸ்பைடர்மேனோட வேலை. தான் கூட படித்தவர்கள், பெண், ஆண், தான் காதலித்தவள் எல்லாரும் தன்னை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க, தான் மட்டும் இப்படி பில்டிங் தாவி ஊரை கவர்ந்து பண்ணுறேன்னு தன்னோட உயிரை பணையம் வச்சு வாழ்க்கையை விட்டுட்டோமேங்கிற ஒரு ஃபீலிங்கும் ஸ்பைடர்மேனில் இந்த படத்தில் இருக்குது. இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தில் வந்து மார்வல் காமிக்ஸ் அதுதான் வந்து ஸ்பைடர்மேனோட மூலாதாரம் இல்லைங்களா. சூப்பர் ஹீரோ ஸ்பைடர்மேனோட மூச்சடைக்க வைக்கிற சாகசங்களை அடிப்படையாக கொண்டு உருவாகினது தான் இந்த படமும். இது மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட ஸ்பைடர்மேன் தொடரினா 4வது பாகம். இது MCU ஸ்பைடர்மேன் திரைப்பட தொடரின் 38வது படமாக, 38வது ஸ்பைடர்மேனோட MCU ஸ்பைடர்மேன் திரைப்பட தொடரோட 38வது படமாக வந்திருக்குது. 4வது ஸ்பைடர்மேன் தொடரில் 4வது படம். நியூயார்க் நகரை வந்து ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஹீரோ, அவர் தான் நம்ம பீட்டர் பார்க்கர். அவர் வந்து நியூயார்க் நகரை அடையாளத்தை காட்டிக்காமல், தன்னோட அடையாளத்தை காட்டிக்காமல், தனக்கு இந்த சக்தியெலாம் இருக்குங்கிறத காமிச்சிக்காமல் பாதுகாக்கிறாரு. மேலும் தன்னோட சூப்பர் சக்திகள் மூலம் ஆச்சரியமான ஆபத்தான பல பரிணாமங்களுக்கு மாறி நியூயார்க் நகரை கவர்ந்து பண்ணுறாரு. ஒரு நியூயார்க் நகருக்கு வர்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புதிய விதமான அச்சுறுத்தலை வந்து ஒரு கட்டத்தில் விசாரிக்க இறங்குற பீட்டர் பார்க்குக்கு சோதனை மேலே சோதனை. அதை ஒரு புதிய நாளாக எடுத்துக்கிட்டு தன்னை மறந்துட்ட இந்த உலகத்தில், தன்னை நினைவில் வச்சுக்காத இந்த உலகத்தில் ஸ்பைடர்மேன் முழு நேர குற்றங்களை வந்து நியூயார்க் நகருக்கு எதிரான குற்றங்களை எதிர்த்து போராடுறாரு பீட்டர். தன் பழைய நண்பர்கள் வந்து தன்னை தாண்டி வாழ்க்கையில் முன்னேறுவதை பார்க்கும் மன அழுத்தம் வேறு அவருக்கு இருக்குது. தன்னால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மாற்றத்தை சந்திக்கிறார் அந்த மன அழுத்தத்தால். ஆனாலும் அந்த மாற்றமே நகரத்தையும் அவர் நேசிப்பவர்களும் அச்சுறுத்தும் யாராலும் பார்க்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த வில்லனை எதிர்கொள்ள உதவும் ஒரே வழியாக இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட். அந்த வில்லனை எதிர்க்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாமும் அவருக்கு உந்து சக்தியாக இருக்குது. உலகம் பீட்டர் பார்க்கரை வந்து மறந்திருந்தாலும் அவர் இந்த உலகத்தையும் அவருடைய நண்பர்களையும் மனிதர்களையும் மறக்காமல் அவங்களுக்காக அவர் தன்னை பணைய வச்சு செய்கிற
அந்த சாகசங்கள் தான் அந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட கதையும் களமும். இந்த படத்தை வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டஸ்டின் டேனியல் கிராட்டன் இயக்கியிருக்கிறாரு. ரொம்ப அருமை. நியூயார்க் நகர வான உயர்ந்த பில்டிங்லேருந்து தாவறது, அதில் வேறு ஸ்டைலில் இவ்வளோ நாள் ஸ்பைடர்மேன் படங்களில் பார்த்ததுலேருந்து வித்தியாசம் காட்டியிருக்கிறாங்க. நடிகர் டாம் ஹாலண்ட், அவர் தான் பீட்டர் பார்க்கராகவும் ஸ்பைடர்மேனாகவும் வராரு. டாம் ஹாலண்ட் சின்ன பையனாக தான் இருக்கிறாரு. இந்தியன் லுக்கு வேறு இருக்குது, நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஜெண்டாயா, ஜேக்கப் பட்டாலான், ஜான் பிரதான் தாஸ், ஷேடி சிங், மார்க் ரஃபேலா, ப்ரூஸ் பேனர் ஹல்க். அந்த ப்ரூஸ் பேனராகவும் ஹல்காகவும் வர்றது தான் மார்க் ரஃபேலாவும், ஜேடி சிங்கும். ப்ரூஸ் பேனராகவும் ஹல்காகவும் வர்றது மார்க் ரஃபேலா. இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. அதில் சில பேரை வந்து நம்ம முன்னாடி ஸ்பைடர்மேன் பாகங்களில் பார்த்துருக்குறோம். ஸ்டான்லி மற்றும் ஸ்டீவ் டிட்கோ உருவாக்கிய ஸ்பைடர்மேனை அடிப்படையாக வந்து தான் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட கதையும் களமும். பிரெட் பவுலக்கோட ஒளிப்பதிவும் மைக்கேல் ஜியாக்கினோட மியூசிக்கும் படத்துக்கு பக்கா பலமாக இருக்குது. இதுக்கு மேலே சானியா மில்கோவிக்கோட ஆடை வடிவமைப்பு தான் ஸ்பைடர்மேனை நம்மளை இன்னும் அப்படியே நெஞ்சில் பச்சைக்குன்னு பச்சை குத்திக்க விடுது. சோனி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நான் சொன்ன மாதிரி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மொழியிலும் இந்த படத்தை வெளியிட்டிருக்குது. உண்மையாகவே கொடுத்த காசுக்கு ஒருத்தான ஸ்பைடர்மேன் சாகசங்களை ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல பார்த்துட்டு வரலாம். நியூ டேவை நியூயார்க் டேவாகவும் நீங்கள் பார்க்குறதுனால நியூயார்க்கையும் சுற்றி பார்த்த ஒரு திருப்தி கிடைக்குது இந்த படத்தில். மொத்தத்தில் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது தமிழில் வேணாலும் பாருங்கள், ஆங்கிலத்தில் வேணாலும் பாருங்கள், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் தெரிஞ்சு அந்த மொழிகளில் கூட பாருங்கள். நான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். குடும்ப குட்டிகளோடு பாருங்கள். ஒரு புதுவித அனுபவத்தை உங்களையும் குழந்தை மனதிற்கு கொண்டு போகும் இந்த ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.